வெல்கம் டு ரேவதி சமையல். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல்ல தேங்காய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். குட்டீஸ்க்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்க ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக வந்து குட்டீஸ்க்கு ஈவினிங்ல நீங்க ரொம்ப சுலபமா ஈஸியா வந்து செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த ப்ரௌன் கலர்லாம் இல்லாமல். இது வந்து இப்போ நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பர்ஃபிக்கு ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் துருவல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா தேங்காயில் வந்து ஈரப்பதம் இருக்கும், அது போகிற அளவுக்கு நம்ம உதிரியாக வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருந்தேன். அதுக்கு 1 கப் அளவு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுகர் முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும். நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், சுகர் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து நமக்கு சுகர் நல்லா திக்னஸாக வரணும். ஒரு கம்பி பதம் வந்த அப்புறம் நம்ம தேங்காய் துருவல் வந்து இந்த சுகர் சிரப்போட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா திக்னஸாக இருக்குது. பாகு வந்திருக்கா சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். ஒரு கம்பி பதம் நமக்கு வந்துருச்சு. இப்படி தான் வந்து இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் துருவலை வந்து இந்த சுகர் சிரப்போட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா தேங்காய் துருவலையும் வந்து இந்த சுகர் சிரப்போட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்த அப்புறம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அடி பிடிக்கக்கூடாது. தேங்காய் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும். அப்போ தான் நமக்கு பர்ஃபி வந்து நல்லா செட் ஆகி வரும், நல்லா டைட்டாக செட் ஆகி வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு பர்ஃபி வந்து செட் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. தேங்காவும் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த அளவு வந்து தேங்காய் வந்து நமக்கு நல்லா திரண்டு வரணும். பாருங்கள், இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளானது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் நான் வந்து செட் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு பேன்லேயோ இல்லைனா வந்து ஒரு பிளேட்லேயோ கூட நீங்கள் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு. ரொம்பவே சுலபமான ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். 5 நிமிஷம் ஆன அப்புறம் லைட்டாக வந்து கீரல் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் கீரல் மட்டும் வந்து போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் தான் வந்து போடுறேன். உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணாலும் அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காவும் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.